யோசிக்காத மாமா, இதை எடுத்துட்டு போ. துளசி, நீ ஏன் என்னை இப்படி ஒரு முடிவுக்கு தள்ளுறன்னு எனக்கு புரியல. ஆனந்தி என்னை ஏத்துக்க மாட்டான்னு அம்மா மாதிரி நீயும் நம்புறியா? இல்ல என்னால ஆனந்திய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்க முடியாதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. அப்புறம் எதுக்கு ஆனந்தி கழுத்துல கட்டாய தாலியை கட்ட சொல்ற? மாமா, உன் நம்பிக்கையை கெடுக்கிறதுக்காக நான் இதை சொல்றேனேன்னு தயவு செஞ்சு நீ நினைக்காத. மனுஷங்களுக்கு சூழ்நிலைங்கிறது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுற விஷயம். ஆனந்தி அங்க என்ன சூழ்நிலையில இருக்காங்கன்னு தெரியல. இப்ப வரைக்கும் ஆனந்தி உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஏன் உன்னை வேண்டான்னு சொன்னாங்கன்னு இப்ப வரைக்கும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. நீ இங்க இருந்து போய் பேசி ஆனந்தி ஒருவேளை சம்மதிச்சு அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கலன்னா, ஆனந்தி சம்மதிச்சுட்டா அதனால பரவாயில்லன்னு அத்தை அப்படியே அமைதியா இருந்துற போறது இல்ல மாமா. ஆனந்தி சம்மதிக்கலனாலும் அவங்க அப்பா அம்மா சம்மதிக்கலனாலும் கோகிலா கல்யாணம் தான் உங்களோட கடைசி முயற்சிங்கிற மாதிரி அத்தை ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களோட பிடிவாதத்தை இனிமே மாத்த முடியாது மாமா. அதனால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நாம மாறிக்கிறதா நல்லது. நீ போய் நம்பிக்கையா ஆனந்தி கிட்ட பேசு. அவங்க சம்மதிச்சா சந்தோஷம். இந்த தாலிக்கு வேலை இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு வேலை திரும்பவும் எந்த காரணமும் சொல்லாம அமைதியா இருந்தாங்கன்னா உனக்கு வேற வழியே இல்லை. இந்த தாலிய அவங்க கழுத்துல கட்டிரு. வர பிரச்சனைய அப்புறம் பாத்துக்கலாம்.